வாங்க, அந்தமான் சிறுளார் சிறையின் இருண்ட பக்கங்களை இந்த விளக்கு காட்சியில நாம பார்க்கலாம். ஒரு கட்டிடத்தோட வடிவமைப்பு மனிதர்களோட போராட்ட குணத்தையே உடைக்குமான்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களை மனதளவுல சித்திரவதை செய்ய பிரிட்டிஷார் இந்த வித்தியாசமான ஆர வடிவமைப்பை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. சுத்தி சுவர்கள் யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இந்த டிசைன் மூலமா கைதிகளை முழுமையா தனிமைப்படுத்தினாங்க. அந்த இருட்டான தனிமை அறைகள்ல கைதிகள் கொடூரமான உடல் உழைப்புக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளானாங்க. உதாரணத்துக்கு மாடுகளுக்கு பதிலா மனுஷங்களையே பெரிய செக்குகளை இழுக்க வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. நினைச்சாலே பகிர்னு இருக்குல்ல. அவங்கள மனதளவுல முடக்கணும்னு பேனா பேப்பர்னு எந்த ஒரு பொருளையும் அவங்க கிட்ட கொடுக்கவே இல்ல. ஆனா சாவர்கர் மாதிரியான புரட்சியாளர்கள் சளைக்கல. அந்த வெற்றுச் சிறை சுவர்களையே தங்களோட காகிதமா மாற்றி சரித்திரம் படைச்சாங்க. காலம் ஆக ஆக இந்த தனிமையும் தாண்டி அவங்களுடைய எதிர்ப்பு எப்படி காலவரிசையா வெடிச்சதுன்னு பாப்போம். ஆரம்பத்துல கொடூரமான சித்திரவதைகளையும் தங்களோட சக கைதிகளின் மரணத்தையும் அவங்க அமைதியா தாங்கிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா பொறுத்தது போதும்னு ஒரு மாபெரும் கூட்டு உண்ணாவிரத போராட்டத்தை அவங்க கையில் எடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய திருப்பம். இந்த உயர் ஆபத்தான உண்ணாவிரதம் சிறையோட இரும்பு சுவர்களை தாண்டி உலக நாடுகளோட கவனத்தையே அந்தமான் பக்கம் திருப்பிச்சு. ஒரு காலத்துல கொடூரமான சித்திரவதை கூடமாயிருந்த இந்த இடம் இப்போ ஒரு அமைதியான நவீன நினைவிடமா மாறியிருக்கு. நம்ம சுதந்திர போராட்ட வீரர்களோட அளப்பரிய தியாகத்துக்கும் தளராத வலிமைக்கும் இது ஒரு நிரந்தர சாட்சியா நிக்குது. அந்த கொடூர தனிமையாலேயே அவங்கள ஒடுக்க முடியலேனா இன்றைய தடைகளை உடைக்கிற மனித மன உறுதிக்கு அளவே இல்ல இல்லையா?